முறைகேடாக மணல் எடுத்தது தொடர்பாக உங்கள் அரசு மீது இடி குற்றஞ்சாட்டியுள்ளது. அவங்க மத்திய அரசின் கைப்பாவையா செயல்படுறாங்க. எங்கள் மேல் உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பழி வாங்குறாங்க. இந்த குற்றச்சாட்டுல அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? இது இந்த அரசு மிகப்பெரிய ஊழல் அரசு என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். முழுக்க முழுக்க எவ்வித ரசீதும் இல்லாம முறைகேடா மணல் கடத்தல் நடந்திருக்கு. பெருமளவுக்கு ஜிஎஸ்டி முறைகேடும் நடந்திருக்கு. இதனால் அரசுக்கு 30,000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க இடி கோர்ட்ல பல ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க. என்னங்க இது சுத்த முட்டாள்தனமா இருக்கு. அடிப்படை தெரியாம பேசுறாரு. ஆமா, உங்களுக்கு நாங்க என்ன சொன்னாலும் முட்டாள்தனமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கோர்ட்ல போய் குட்டு வாங்கி வாங்கி உங்க அரசின் தலை வீங்கி இருக்கு. அதையெல்லாம் எங்கள் அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும். சரிங்க, நாங்க என்ன கேக்குறோம்? கனிமத்துறையில முறைகேடு நடக்கலன்னா நீங்க அந்த துறை அமைச்சரை ஏன் மாத்துனீங்க? அதுவும் மிக மூத்த அமைச்சர். அது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை. மக்கள் இத பத்தி எல்லாம் கவலைப்படல. நீங்க தான் சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, தனிப்பட்ட உரிமையா தான் இருந்துச்சு. ஆனா செந்தில் பாலாஜி விஷயத்துல கோர்ட் சொல்லி மாத்துச்சா இல்லையா? அப்ப எங்க போச்சு உங்க தனிப்பட்ட உரிமை? கேவலமா இல்ல? மக்கள் கெட் அவுட் டிஎம்கே, கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்றாங்க. வெளியே போய் மக்களை பாருங்க, சத்தம் கேட்கும்.